வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஹாலிவுட்ல 2020ல வெளியான பிளடி ஏல் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்றதை சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கோவத்தை சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியாது. இவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறதுனால ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாரு. 8 வருஷம் தண்டனை அனுபவிக்கிறாரு. அப்படி வெளியே வந்தவர் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலான்னு புதுசா ஒரு ஊருக்கு வராரு. அந்த ஊர்ல வேற ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிறாரு. இவரோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இவர் என்னெல்லாம் பண்ணாரு, அந்த பிரச்சனையை விட்டு இவர் வெளியே வந்தாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பின்லாண்ட்ல இருக்க ஒரு பகுதியை காட்டுறாங்க. அந்த பகுதியில ஒரு பணக்கார வீடு இருக்கு. அந்த வீட்டுல நைட்டு நேரம் ஒரு பொண்ணு தப்பிச்சு வெளியெல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கா. யார்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான்னு தெரியல. இவளோட பேர் ஆலியா அப்படின்றது. இவ ஓடி வந்துட்டு இருக்கும் போது சில பசங்க மாஸ்க் போட்ட மாதிரி இவளை கவர் பண்ணி நிக்கிறாங்க. கவர் பண்ணி நிக்கிற எல்லாருமே இந்த பொண்ணோட அண்ணனுங்கன்னு நமக்கு தெரிய வருது. அண்ணனுங்களே எதுக்காக தங்கச்சியை துரத்துறாங்க அப்படின்றது புரிய மாட்டேங்குது. தங்கச்சி இவங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாது, எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பயந்து ஓடிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேர் ஆலியான்னு சொன்ன பாத்தீங்களா. ஆலியா பக்கத்துல இருக்க ஒரு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறா. ஆனா அண்ணனுங்க பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி வேற ஊர்ல நடக்கிறத காட்டுறாங்க. வேற ஊர்ல இருக்க ஒரு பேங்கை தான் காட்டுறாங்க. இந்த பேங்க்ல நிறைய பேர் லைன்ல நின்னுட்டு இருக்காங்கல்ல, அதுல நம்ம ஹீரோவும் நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட பேரு ரெக்ஸ் அப்படின்றது. இங்க ஒரு பொண்ணு என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, இந்த பொண்ணோட பேரு மேடி அப்படின்றது. இவர் மேடியை பார்க்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இப்ப லைன்ல நிக்கும் போதே அவங்கள பார்த்து பார்த்து சிரிக்கிறாரு. அவங்களும் பதிலுக்கு இவரை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப இவர் டர்ன் வந்துருது. இவரும் பக்கத்துல வந்து மேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு கும்பல் நுழையிறாங்க. அந்த கும்பல் எல்லாருமே மாஸ்க் போட்ட மாதிரி தான் நுழைஞ்சிருப்பாங்க. வந்து அந்த கும்பல் இருக்காங்கல்ல, கண்ணை காமிச்சு மிரட்டி எல்லாருமே உட்காருங்க உட்காருங்கன்ற மாதிரிலாம் உட்கார வச்சிட்டு இருக்காங்க. இவங்க கையில எல்லாம் போன் இருக்குல்ல, அந்த போன் எல்லாம் புடுங்கணும்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தா போன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இவர் இருக்கார்ல, ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. அப்பதான் எதிர இருக்க ஒரு லேடியோட பேக்கை கவனிக்கிறாரு. பேக்குக்குள்ள ஒரு கன்னு வச்சிருக்காங்க. எங்க கன்னு வச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சிக்னல்ல சொல்றாரு. இல்ல இல்ல ரிஸ்க் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்டயாவது கன்னை தாங்கன்ற மாதிரி சிக்னல் பண்றாரு. ஆனா அந்த லேடி கன்னெல்லாம் தராம அமைதியா இருக்காங்க. நீங்களும் அமைதியா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம ஹீரோக்கு சட்டு சட்டுன்னு கோவம் வரும். நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவனுங்க வேற ஓவரா பேசுறாங்கல்ல, அதனால இவருக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜில் அவனுங்க இருக்காங்கல்ல, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா, போனை எடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனுங்க கேட்ட மாதிரி போனை எடுத்து தரலான்ற மாதிரி எடுத்து தந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த லேடி கிட்ட ஒருத்தன் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருப்பான். தெரியாதனமா அவன் தட்டி விட்டதுல அந்த லேடியோட பேக் இருக்கு பாத்தீங்களா, இவரோட மடியில வந்து விழுது. அந்த பேக்குக்குள்ள கன் இருக்கிறத ஏற்கனவே பார்த்தார்ல, இந்த கன்னை வச்சு நம்ம அட்டாக் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இவர் கோர்ட் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவர் ஏதோ பண்ணி இவருக்கு பிரச்சனை வந்திருக்கு போல. இவருக்கு எதிராக ஒரு லாயர் வாதாடிட்டு இருக்காரு. அந்த லாயருமே இவருக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா, கன்னு கிடைச்சோன்னா அந்த கேங்க சேர்ந்து எல்லாரையும் போட்டு தள்ளியிருக்காரு. அதாவது திருட வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் மனசாட்சியே இல்லாம போட்டு தள்ளியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் இவர் கொலை பண்ண மாதிரி குற்றம் ஆயிருது இல்ல, அதனால இவருக்கு தண்டனை தரணும்ன்ற மாதிரி தான் அந்த லாயர் பேசிட்டு இருக்காரு. இவர் லாயரை டிஃபெண்ட் பண்ணி பேசுறாரு. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இந்த விசாரணை எல்லாம் முடியும் போது நம்ம ஹீரோக்கு 8 வருஷம் தண்டனை கிடைக்குது. 8 வருஷம் ஜெயில இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இவரை இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இவரோட காதலியே வேற பிரிஞ்சிருக்கணும்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப 8 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. ஜெயில இருந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்காரு போல. இப்போ ஒரு ஷாப்ல பொருள் வாங்குறதுக்காக வராரு. அங்க இவரை பத்தி தான் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அதாவது 8 வருஷம் கழிச்சு அவன் ரிலீஸ் ஆயிருக்கான்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த ஆர்டிகலை படிக்கிறதுக்காக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் பர்ச்சேஸ் பண்றாரு. இங்க இருக்க எல்லாருமே இவர் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க தானே அந்த விஷயத்தை பண்ணது, இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட அதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு அதை பத்தி பேசுறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏன்னா 8 வருஷம் லைஃபே போயிருச்சுல, அதனால சட்டுன்னு அவங்க கையில இருந்து வாங்கிட்டு கிளம்புறாரு. இப்போ ஒரு கடையில இவர் சாப்பிட்டு இருக்கும் போது மீடியா ஆட்கள்லாம் இவர்கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி வராங்க. அதே மாதிரி போட்டோஸை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் இவரோட மனசாட்சி எதிர உட்காந்து பேசுற மாதிரி இவருக்கு தோணுது. அடிக்கடி இவரோட மனசாட்சி இவரோட கண்ணுக்கு தெரியும். அந்த மனசாட்சியை இவரை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. நீ பெரிய செலிபிரிட்டி ஆயிட்ட போலியே, படம் கிடலாம் நடிப்ப போலியே அப்படின்ற மாதிரிலாம் அந்த மனசாட்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. இவர் சட்டுன்னு என்ன பண்றாருன்னா, அந்த டேபிள் எல்லாம் தூக்கி அந்த மீடியா ஆட்கள் மேல எரிஞ்சிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்படி கோவப்பட்டதெல்லாம் இவரோட கற்பனையா தான் இருக்கும். நிஜத்துல அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. அவனுங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பல்ல கடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நிறைய பேர் நீங்க நீங்க சூப்பரா பண்ணீங்க, நீங்க பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி பாராட்டுவாங்க. ஆனா இன்னும் சிலர் இருக்காங்க பாத்தீங்களா, இவர் பெரிய இவரு எதுக்காகடா ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட தெனாவட்டா நடந்துப்பாங்க. உதாரணத்துக்கு இவர் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை தட்டி விட்டுலாம் போவாங்க. இந்த மாதிரி தான் இவருக்கு வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட உட்காந்து பேசுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது, நான் பேசாம வேற நாட்டுக்கே போயிடலான்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் இவங்களெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது, எங்க போனாலுமே சூழ்ந்து வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு.
சரி எந்த நாட்டுக்கு போக போறேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேட்குறாரு. இவரும் ஃபின்லாந்து தான் முடிவு பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங் ஒரு சம்பவத்தை காமிச்சாங்கல்ல, அது ஃபின்லாந்துல தான் நடந்திருக்கும். இப்போ ஹீரோவும் அந்த பகுதிக்கு தான் போக போறாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இவருக்கும் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரி லைட்டா நமக்கு இண்டிகேட் பண்றாங்க. இப்போ ஃபின்லாந்துல இருக்க அந்த பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அந்த பசங்க கிட்ட இருந்து ஒருத்தர் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு மிருகம் மாதிரி வருது. இவரை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணுது. அதாவது ஒரு மனுஷன் மிருகம் மாதிரி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த நபர் இருக்கான். ஃபுல்லா இந்த சீனை இருட்டில் தான் காமிப்பாங்க. தெளிவா நமக்கு தெரிய வாய்ப்பில்ல. ஏதோ ஒரு கிரியேச்சர் அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஃபின்லாண்டுக்கு போலான்னு முடிவு பண்ணார்ல, அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இங்கே இவரோட மனசாட்சி இவர்கிட்ட ஃபன்னாலாம் பேசிட்டு இருக்கு. அடிக்கடி இந்த மனசாட்சி பேசுற மாதிரிலாம் நமக்கு காட்டுவாங்க. மனசாட்சி இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது மற்றவங்களும் இந்த இடத்துல இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க தானே அந்த விஷயத்தை பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. வீடியோலாம் இவர்கிட்ட கேட்காம எடுத்துட்டு இருக்காங்க. இவருமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் கேட்காம அவங்க பாட்டுக்கு வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. சே, இங்கே கூட நிம்மதியா இருக்க முடியலன்ற மாதிரி இவர் புலம்புறாரு. இப்போ இவரும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக வந்துடுறாரு. அங்க வச்சு மனசாட்சி கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப ஏற்கனவே ஒரு வயசான தம்பதி இவரையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கும். அதுல ஹஸ்பண்ட் இவரை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவர் என்ன இப்படி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவா அங்க இருந்து வேகமா கிளம்பிடுறாரு. இப்ப ஏற்கனவே உட்காந்துட்டு இருந்தாருல, அந்த சீட்ல வந்து உட்கார்றாரு. இவரோட ஒய்ஃப் அங்க தானே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க இவரை பார்த்து குறுகுறுன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன இந்த லேடி இப்படி பாக்குறாங்க, அவர் என்னடானா அப்படி பாக்குறாரு, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஃபிளைட் வந்துருது. இவருமே ஃபிளைட்ல டிராவல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஃபின்லாந்து பகுதிக்கே இவர் வந்து இறங்கிடுறாரு. டாக்ஸி பிடிச்சி போலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப டாக்ஸில இருக்க ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவரையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு முன்னாடியே நிறைய டாக்ஸி நின்னுட்டு இருக்கு. ஆனா அந்த டாக்ஸியை தாண்டி நம்ம தான் ஹீரோவை பிக்கப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோவை பிக்கப் பண்ணிடுறான். ஹீரோவா சாதாரணமா டாக்ஸில ஒருத்தன் வந்திருக்கான்ற மாதிரி ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டாக்ஸி ஓட்டுநர் இருக்கான் பாத்தீங்களா, புகை வர மாதிரி செட் பண்ணிடுறான். அந்த புகையை சுவாசிக்கிற இவர் கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறாரு. நம்மளை கடத்துறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. ஸ்டார்டிங் ஃபின்லாந்துல சில பசங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க ஃபேமிலியில இப்ப டின்னருக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க வீட்லயே பேஸ்மெண்ட் ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்ல தான் நம்ம ஹீரோவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதாவது கையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ வலியை ஃபீல் பண்ணிட்டாரு. ஏன் வலிக்குதுன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா இவரோட ஒரு காலை வெட்டி வச்சிருக்காங்க. ஐயோ, யாரு வெட்டுனது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வலியால கத்துறதுக்கு வராரு. அதுக்குள்ள இவரோட மனசாட்சி வாயை மூடிடுது. அவசரப்பட்டு கத்திராத, வலியை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் மனசாட்சி சொல்லுது. ஏன்னா கத்துனா ஆளுங்க வந்துற வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் கத்தாதன்ற மாதிரி மனசாட்சி சொல்லுது. இவரும் வலியை கண்ட்ரோல் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. யார் இப்படி பண்ணிருப்பா, டாக்ஸில வரும்போது யாரோ தூக்குனாங்க, தூக்குனது யாரா இருக்கும், என்ன எதுக்காக தூக்குனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிக்கும் போது அந்த வயசான தம்பதி மேல தான் இவருக்கு டவுட் வருது. ஏன்னா இவரையே தான் அவங்க ரெண்டு பேர் நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. என்ன பிளான் போட்டு தூக்கியிருக்காங்க போல, நிச்சயமா இது அவங்களோட வேலை தான் அப்படின்ற மாதிரி மனசாட்சி கிட்டே இவர் பேசுறாரு. அதாவது இவருக்குள்ளேயே இவர் பேசிக்கிறது நமக்கு வித்தியாசமா காட்டுறாங்க. ஒரு கராஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்கு. ஏதாவது டூல் கிடைக்குமா, நம்ம எடுக்கிற தூரத்துல கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவருமே மனசாட்சி கூட பேசிட்டு இருக்காரு. மனசாட்சி ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் இந்த வீட்டில் இருக்க மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்கிறது தெரியுது. இந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான் போல, அவனுக்கு முழிப்பு வந்துருது. அவனுமே கீழே போய் செக் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு கீழே வந்துட்டு இருக்கான். இந்த சமயம் ஹீரோ இருக்கார்ல, எக்கி எக்கி கயிறை கழட்ட முடியுமான்னு ட்ரை பண்றாரு. அது வேலைக்கு ஆகல. ஒரு பையன் வர மாதிரி சவுண்ட் கேக்குதுல, பையன் வர மாதிரி சவுண்ட் கேட்கல, யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அதனால இவருமே மயக்கத்துல இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த சின்ன பையனோட பேரு ஒலாவி அப்படின்றது. அந்த சின்ன பையன் இருக்கான்ல, இவரையே பார்த்துட்டு இருக்கான். இவருமே யார் தான் வந்திருக்காங்க பாப்போன்னு லைட்டா கண்ணை ஓபன் பண்றாரு. பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்திருக்கான்னு தெரியுது. அந்த சின்ன பையன் கிட்ட சாமர்த்தியமா பேச ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல வா பக்கத்துல வான்னு கூப்பிடுறாரு. அந்த சின்ன பையன் பக்கத்துல வரும்போது ஓங்கி மூக்குலயே ஒரு குத்து குத்துறாரு. அந்த பையன் கீழே விழுந்தோன காலை வச்சு லாக் பண்ணிடுறாரு. இந்த சவுண்ட் கேட்டு இந்த பையனோட அக்கா வராங்க. இந்த அக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஆலியான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு தான் வந்துட்டு இருக்காங்க. என்ன சவுண்ட் கேட்டது அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னோட கட்டை கழட்டி விடு, இல்லனா உன் தம்பி தானே இவன், சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னால கட்டெல்லாம் கழட்ட முடியாதுன்னு அந்த பொண்ணு பயந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இவரு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பையனை நெரிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவன் மயங்கின மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அச்சச்சோ, தம்பிக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஆலியா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் சவுண்ட் கேட்டு பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தம்பி எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி வேகமா அந்த சின்ன பையனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே மூஞ்சிலேயே எட்டி மிதிச்சாரு பாத்தீங்களா, அவன் மூக்கெல்லாம் உடஞ்சி ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இதை பார்க்குற பேரண்ட்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த குடும்பமே ஆளுங்களை தூக்கி அவங்களோட கரியெல்லாம் எடுக்கிற குடும்பம் போல. இப்ப சின்ன பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாருமே கோவப்படுறாங்க. அதுலயும் அம்மா ஆலியா மேல தான் கோவப்படுறாங்க. தம்பியை பார்த்துக்கிறது உன்னோட வேலை தானே, நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப பேரண்ட்ஸ்லாம் கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த ஆலியா
ஆலியா லைட்டா ஸ்மைல்லாம் பண்றாங்க. ஏன்னா இந்த ஆலியா சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா தப்பிக்க முடியாம இங்க லாக் ஆயிருக்காங்க. இப்ப ஹீரோ வந்திருக்காரு, ஹீரோ மூலியமா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ரெக்ஸ் வேற செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருல, இவரை மாதிரி ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கல்யாணம் ஆன மாதிரிலாம் இவங்க யோசிச்சு பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து இங்க இருந்து வேகமா கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கல்ல, அதனால இந்த பொண்ணுமே ஹீரோவை பார்க்கலான்ற மாதிரி கீழே வந்துடுறாங்க. ஹீரோவோட கால்ல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குல்ல, அந்த இடத்துல கட்டு போட்டு விடலான்ற மாதிரி இவங்க கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த பொண்ணுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஏதோ பிரச்சனை போல, இந்த பொண்ணு நல்லவதான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. என்னோட சேஃப்டிக்காக ஏதாவது தா இல்ல கயிறை கழட்டி விடுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னால கழட்டி விட முடியாது, இந்த ஆயுதத்தை உங்ககிட்ட தரேன், நீங்களே பார்த்துக்கோங்கன்ற மாதிரி ஆயுதத்தெல்லாம் இந்த பொண்ணு தந்துட்டு இருக்கா. சரி இங்க என்னதான் நடக்குது எனக்கு தெளிவா சொல்லுன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. எங்க ஃபேமிலியே இப்படிதான்ற மாதிரி இந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 4 பசங்க இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு பொண்ணா இவங்க இருப்பாங்க. அதுல மூத்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேர் ப்ராப்ளம் வந்திருக்கும். அது என்னன்னா அந்த பையன் மனுஷ கறியை சாப்பிட்டாதான் உயிரோட இருக்க முடியும். அதனால ஃபேமிலியை சேர்ந்த மத்தவங்க இருக்காங்கல்ல, யாரோட கறியாவது எடுத்து அந்த பையனுக்கு தந்துட்டு இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல, இந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்குலாம் பல வாட்டி ட்ரை பண்ணிருப்பா. இவ தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா ஒரு கூண்டுல போட்டு லாக் பண்ணி வச்சிருவாங்க. என்ன மிரட்டி தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க, எனக்கு இங்க இருக்கிறதுலயே விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. இப்ப இங்க இருந்து கிளம்பி போனோன்னா இவர் இருக்கார்ல, அந்த கட்டை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அண்ணனுங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்ணனுங்க வரும்போது இவரும் கண்ணை மூடி நடிச்சிட்டு இருக்காரு. அண்ணனுங்க கட்டு போட்டுக்கிறத கவனிச்சிடுறாங்க. யாரு கட்டு போட்டிருப்பா, வீட்டுல இருந்த தங்கச்சி தான் போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. எங்க போனன்ற மாதிரி ஆலியாவை தேடிட்டு இருக்காங்க. அவங்க தேடி மேல போகும்போது இவ ஒளிஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளியே வரா. இவ ரூம்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கா போல. இப்ப அண்ணனுங்க மேல ரூம்ல எல்லாம் தேடிட்டு அவ இல்லன்னு தெரிஞ்சோன்னா கீழே வராங்க. தங்கச்சி இங்க தான் இருக்கான்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தங்கச்சியை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப 2 அண்ணன்ல ஒரு அண்ணன் மயக்கமாக்குறதுக்காக ஊசியை போட்டுட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இன்னைக்கு பேங்க்ல என்ன பண்ணாருன்னு தெளிவா காட்டல, இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த லேடியோட பேக் இவரோட மடியில வந்து விழுந்திருக்கும். அதை பார்த்தோன்னா இவரும் சட்டுன்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டாரு. அதுல 2-3 பேரை இவர் காலி பண்ணிடுவாரு. இப்ப பெரிய கன் எடுத்து மீதி ஆளுங்களை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த கேங்கோட ஹெட் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவோட லவ்வரை வச்சே ஹீரோவை லாக் பண்ணணுன்றதுக்காக மேடின்ற அந்த பொண்ணை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்கான். என்ன நீ விட்டுட்டனா நான் இவளை விட்டுறேன், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறதுனால தான் இப்படி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவா அவளை விட்டுரு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அவன் இருக்கான்ல, நீ கிளம்புன்ற மாதிரி அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடறான். ஹீரோ நியாயமா இவனை விட தானே செய்யணும். ஆனா ஹீரோ செம்ம கோவத்துல இருப்பாரு, இவனை ஷூட் பண்ணிட்டாரு. அவன் கீழே விழ போகும்போது தெரியாதனமா ட்ரிகர் அழுத்திடுவான். அந்த ட்ரிகர் அழுத்தினதுனால ஒரு புல்லட் அங்க இருக்க வேற ஒரு லேடி மேல பட்டிருக்கும். அந்த லேடி அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அதாவது இவர் அமைதியா விட்டுருந்தா கூட அவன் போயிருப்பான். தேவையில்லாம இவர் பண்ண விஷயத்தினால ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால தான் ஹீரோக்கு எதிராக இந்த கேஸ் திரும்பி இருக்கும். சிசிடிவில செக் பண்ணவங்க இவர் அமைதியா விட்டுருந்தா அவனும் விட்டுருப்பான். இப்ப இவர் பண்ண வேலையினால தான் ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க, அதுக்கு தான் இவருக்கு தண்டனை தரணும்ன்ற மாதிரி தண்டனையை வாங்கி தந்திருப்பாங்க. அதனால தான் இவர் 8 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு போல. அந்த மேடி அடிக்கடி பார்க்கறதுக்காக வராங்க. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது, நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலான்ற மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயத்தை இவரால் ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு நாள் பழகினவ விட்டுட்டு போயிட்டாலேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாரு. பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, இவரோட இனோன் காலை வெட்டிட்டு இருக்கான். ஐயோ இனோன் காலை வெட்டுறானே, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, மறைச்சு வச்சிருக்க ஆயுதத்தை எடுக்கிறாரு. அந்த ஆயுதத்தை வச்சு இவன் கழுத்திலேயே ஒரு குத்து குத்துறாரு. இவனோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. ஏற்கனவே பாதி கட்ட கழட்டினாரு பாத்தீங்களா, அதனால தான் இப்படி அட்டாக் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்ப முழு கட்டியும் கழட்டி இவர் கீழே இறங்கிடுறாரு. இப்ப இவரோட ஒரு கால் இல்ல, நடக்கிறதுக்கே இவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அவனுங்க திரும்பி வரதுக்குள்ள நம்ம ரெடியா இருக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி காலெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறாரு. இப்ப இங்க இருந்து பொறுமையா வெளியெல்லாம் வந்துட்டு இருக்காரு. ஒரு வழியா இங்க இருந்து தப்பிச்சிட்டோன்ற மாதிரி நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே வராங்க. வாசல்ல பிளட் எல்லாம் இருக்குல்ல, அது மூலியமா ஹீரோ தப்பிச்சிட்டாருன்னு தெரியுது. ஹீரோ தப்பிச்சிட்டானே, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, 2 பசங்களையும் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு பையனோட வாயில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. டேபிள் கடியில இருந்து யாரோ இந்த பையனை அட்டாக் பண்ணிருக்காங்க போல. ஏன்னா நம்ம ஹீரோ தான் டேபிள் கடியில ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. வெளியே போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இவர் வெளியே போற மாதிரி நமக்கு தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில இந்த ஃபேமிலியை சாவடிக்கிறதுக்காக உள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. ஆணியால ஷூட் பண்ற மாதிரி ஒரு கன் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு தான் இவர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல ஆணி தீந்து போயிருது. இப்ப எல்லாருமே சுத்து போட்டு இவர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் நல்லா சண்டை போடுவார்ல, எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப மாட்டிட்டு இருக்க அந்த பொண்ணுமே இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதாவது ஆலியான்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுமே அம்மா அடிக்க போகும்போது சட்டுன்னு ஒரு கயிறை வச்சு அம்மாவை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப கழுத்து நெரிச்சு அம்மாவோட கதையை முடிக்கிறாங்க. இவங்களுமே தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்கல்ல, அதனால தான் அம்மாவோட கதையை முடிக்கிறதுக்கு
ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என் அண்ணன் முழிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணனா அவன் எங்க இருக்கான்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு ராட்சசம் முழிச்சிட்டு வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அதாவது அண்ணனுக்கு தானே இவங்க மாமிசத்தை தந்துட்டு இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அரக்க மாதிரி பெருசா இருப்பான். கீழே ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி அவனுமே இந்த இடத்துக்கு வந்துடுறான். நடுவுல ஒரு கிரியேச்சரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அது இவனா தான் இருப்பான். இப்ப வந்தவன் ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இவன் ராட்சச மாதிரி இருக்கிறதுனால ஹீரோவும் அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. இவன் கூட சண்டை போடும்போது தெரியாம ஃப்ரிட்ஜோட கதவு திறக்குது. அதுல பார்த்தா இவரோட கால் அங்கதான் இருக்கு. இன்னும் நம்ம காலை சமைக்கல நிம்மதி அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இப்ப கூட காலை இவரால் திரும்பி ஜாயின் பண்ணிக்க முடியும். என்னோட கால் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்காரு. எப்படியாவது இவனை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த காலை எடுக்கிறாரு. அந்த கால் எடுத்து இவனோட வாய்க்குள்ளேயே இறக்குறாரு. இவன் கொஞ்சம் வீக் ஆவறான்ல, அந்த சமயம் இவனோட கதையை முடிச்சிருவாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தப்பிச்சு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பொண்ணு தானே ஹெல்ப் பண்ணா, அதனால இந்த பொண்ணை இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி பார்ட்டி பண்ண வந்ததுல வேற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோவையே அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஹீரோவை பார்த்து செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டச் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த ஆலியாவுக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. ஆலியா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு தானே அடிக்கடி மனசாட்சி வர மாதிரி காட்டுவாங்க. இப்ப ஆலியாவோட மனசாட்சி வெளியே வந்துருது. அந்த மனசாட்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ண லேடியோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஃபோக் எடுத்து கழுத்துலயே குத்துறாங்க. ரத்தம்லாம் பீச்சிட்டு அடிக்குது. இந்த மாதிரி பண்ணி இவளை சாவடிக்கணும்ன்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அடிக்கடி இந்த மாதிரிலாம் யோசிப்பார்ல, அதே மாதிரி தான் இவங்களும் யோசிக்கிறாங்க. ஜாடிக்கேத்த மூடி தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கடைசியா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அந்த குடும்பத்துல ஒரு சின்ன பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கல்ல, அவன் இப்ப தேடி வந்துடுறான். இப்ப அவன் இருக்கான்ல, ஃபேமிலி போட்டோவை சோகமா பார்க்கறான். ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் ஹீரோ சாவடிச்சிருக்காருல, ஹீரோவை எப்படியாவது கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.